ஹாய் காய்ஸ். இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 3 months ஆச்சு. 3 monthsக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ஒன்றும் நடக்கல. வெறும் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 216 பேர் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னன்னா, நீங்க அடுத்து வந்து எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பேசுன்னு தெரியல, ஜென்ரலா அப்படியே பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நேருக்கு நேராக பேசுறது கேமராக்கு முன்னாடின்றது நான் பேசினதுலாம் கிடையாது. நான் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் எல்லா வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஸ்ட்ரைட்டாக பேசி வீடியோ போட போகிறேன். இப்போ வந்து என்னன்னா, நான் வீடியோ போட்டு ஒரு கிட்டத்தட்ட 3 months ஆச்சா. அதில் வந்து என்னன்னா, எனக்கு வாட்ச் ஹவர்ஸே ஏறலை. வாட்ச் ஹவர்ஸே ரொம்ப கம்மியாக தான் ஏறி இருக்கு. லாங் வீடியோ போட்டாதான் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும்னே சொன்னாங்க. ஸோ என்ன சொல்றது, நான் வந்து எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஷார்ட்ஸ்க்கு எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். எடிட் பண்ணி போடாம எந்த ஃபோட்டோ இல்லாமல் நமக்கு கிடைக்காதுதான். பட் இதையும் போட்டு அதையும் போட்டு என்னால் சுத்தமாக முடியாது. டயர் சுத்தமாக இல்லை. ஏன்னா வீட்லேயும் நான் வேலை பார்க்கணும், கிட்ஸுக்கும் பார்க்கணும். அதனால வந்து எனக்கு வந்து டயர் இருக்காதனால நான் என்ன பண்ணிட்டேன், இனி வந்து ஜென்ரலாக அப்படியே பேசி போட்டால் உங்களை பொறுத்தளவு என்னது, நான் நம்பிக்கிட்டது எல்லாரும் வந்து எஃபோர்ட்டா போட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டாதான் வியூஸ் வரும்ன்றது கிடையாது. கண்டென்ட் கரெக்டா இருந்தாலே வியூஸ் நல்லா போகுன்ற அந்த ஒரு கான்பிடென்ட்ல இருக்கேன் நான். ஸோ அதனால வந்து வீடியோ நல்லா போகுன்ற ஒரு ஹோப் இருக்கு. ஸ்ட்ரைட்டா நம்ம பேசி நமக்கு என்ன மனசுல படுதோ, நம்ம ரியாலிட்டி லைஃப்ல என்ன வந்து நமக்கு தோணுதோ அதை வந்து பேசி போட்டாலே கன்ஃபார்ம் வந்து ஹிட் ஆகுன்ற நம்பிக்கையில உங்களை நம்பிதான் நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போடுறேன். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி பயோல வந்து இது இருக்கு, இன்ஸ்டாவோட பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு. ஸோ அதே கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ வரைக்கும் போட்ட வீடியோஸ்ல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கிடைக்கும்னு நினைக்கல. பரவாயில்ல, ஆனா நான் போட்ட எஃபோர்ட்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து அது வரைக்கும் வந்து தேங்க்ஸ் தான். ஏன்னா எஃபோர்ட் போடாம எதுவுமே நம்ம லைஃப்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருப்போம், கண்டிப்பா வந்து அது என்னோட லைஃப்லயும் நடக்கும், அது உங்க லைஃப்லயும் நடக்கும். ஸோ வந்து ஏதாவது ஒரு வேலை கேர்ள்ஸ் பாருங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. என்ன சொல்றது, சும்மானு இருக்காதீங்க. காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, இல்ல சின்னதுல இருந்தே ஏதாவது ஒரு வழியா வந்து உங்களுக்கு வருமானம் வரணும். யாரையும் நம்பி மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம கையில தான். யார் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது. அது பண்ணணும்ன்றதுக்காக பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. என் லைஃப்ல பார்த்தா நான் சின்னதுல இருந்தே நான் இப்பதான் யோசிக்கிறேன், நான் இந்த இதெல்லாம் பண்ணிருக்கேன். அந்த பேப்பர் தோடுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேப்பர்ல தோடுலாம் செய்வாங்க, அந்த ஜிமிக்கி, அதெல்லாம் நல்லா பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். பட் அந்த ஜிமிக்கி எப்படின்றதுலாம் எனக்கு செய்ய தெரியாது. அதனால வந்து அந்த ஜிமிக்கிலாம் செஞ்சிருக்கேன். அப்புறம் மெகந்தி போட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன, மெகந்தி போட்டிருக்கேன். வேற என்ன பண்ணிருக்கேன்னு சரியா நான் வரும்போது சொல்றேன். இப்ப வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்ல எனக்கு பேசிக் மட்டும் தான் தெரியும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது கைத்தொழில்ன்றது ஒன்று கற்று வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் அது ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும். ஸோ உங்கள் எஃபோர்ட்டை நீங்கள் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து உங்களுக்கு வேணுன்றதை கொடுக்கும். நம்ம எஃபோர்ட் போடாமலே எனக்கு இது படலை, இது சரிப்படலை, இது வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். காரணத்தை மட்டும் தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய செயல்ல எதையுமே செய்ய மாட்டோம். அதான் உண்மை. ஏதாவது ஒரு ரீசன், ஒன்று பிள்ளைன்னு சாக்கு வச்சிருவோம். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருந்தா பிள்ளைன்னு சாக்கு வச்சிருவோம். அந்த பிள்ளைன்ற சாக்கு மட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா நான் இது வரைக்கும் வச்சது கிடையாது. பிள்ளைக்கு இப்படி பண்ணுது வைக்கக்கூடாது. ஏன்னா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, ஆமா இவன் மட்டும்தான் பிள்ளை பெத்தாளா அப்படின்லாம் பேசுவாங்க. அது என்னத்துக்கு நமக்கு அந்த பேச்சு? அதனால வந்து நமக்கு முடியல, எனக்கு முடியல, நான் பண்ணல அப்படின்ட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதனால வந்து எந்த காரணத்தையும் முன்னாடி வைக்காதீங்க. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், அதெல்லாம் வேணவே வேணாம். அதனால உங்க எஃபோர்ட்டை நீங்க போடுங்க, உங்களுக்கு உரியது ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. மறக்காம வந்து பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பனாதான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். வேற என்ன, இப்போதைக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வேற ஏதாவது ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஸோ உங்களோட கமெண்ட்களை தெரிவித்து போகும். அது என்னன்னாலும் ஓகே. ஏன்னா வந்து திருத்திக்கிட்டு பண்ணாதான் நம்ம வந்து லைஃப்ல முன்னேற முடியும். ஸோ நான் திருத்திக்கிறேன் என்னோடத. அதனால நீங்க வந்து இது பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.